ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். இந்த அவரைக்காய் போட்டு ஸ்நாக்ஸ் பண்ணுறாங்களே அது பண்ண போகிறேன். அது தண்ணியில் நனைச்சி அது தோலெல்லாம் எடுத்து அந்த பதமெல்லாம் ஒரு துணியில் அந்த ஈரப்பதமெல்லாம் எடுத்துட்டு அப்புறமா ஆயில் போட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அப்புறமா வேர்க்கடலை போட்டு அந்த ஆயிலையே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்புறமா கருவேப்பிலை அது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் அதில் வேர்க்கடலை ஆச்சு, அப்புறமா கடலை வந்து அது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் இந்த அவல் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அவலில் வந்து டைரெக்டாக ஆயிலில் போட்டு ரொம்ப ஆயில் எடுத்துக்கும். அதனால ஒரு பாத்திரத்துக்கு அவல் போட்டு 2 ஸ்பூன் ஆயில் போட்டு அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பதமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் சுகர் கூட கொஞ்சம் போடணும். சால்ட்டு தேவைப்பட அளவு போட்டுக்கணும். அதுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கணும். அப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் போட்டுக்கணும். அதை நல்லா கலவையாக கலந்துக்கணும். அப்புறமா அதுக்கு கொஞ்சம் இந்த பூண்டு கூட நெசிச்சிட்டு நல்லா இது பண்ணிக்கிட்டு அது கூட ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து போட்டுக்கணும். அந்த ஃப்ளேவர் பிடிச்சிருந்தா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான். இது நல்லா கலந்துட்டு நல்லா சாப்பிடுங்க. ஒரு 15 நாள், ஒரு வாரம் வரைக்கும் நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்கூல்லேருந்து பசங்க வந்தால் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. இது வந்து ரொம்ப ஆயில் கூட எடுத்துக்காது. எல்லாம் அது ட்ரையாகவே இருக்கும். ரொம்ப ஆயில் குடிக்காது இது. அதனால இந்த பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. வெயிலையே எங்காரு ட்ரிப்புக்கு இப்போ எதுக்காச்சும் போகணுன்னா இந்த ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சுக்கின்னு போனால் ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. வெளியே எவ்வளோ ரொம்ப ஆயில் போட்டு செஞ்சது வாங்கி கொடுக்காம பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் சால்ட் போட்ட உடனே இதுக்கு கொஞ்சம் சுகர் போட்டு பாருங்கள். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு லைக் கொடுத்துடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இந்த ஒரு ரெசிபின்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு தெரியலன்னா இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.